பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. நினைவு கூறுதலின் தியானங்கள். யூதாசினால் காட்டிக் கொடுக்கப்படுதல். பாடம் 2. இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் கைவிடப்பட்டார். பக்கம் 783 முதல் 791 வரை. ரீப்ர நம்பர் 2778. ஆதார வசனம் யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். சுவிசேஷ பதிவுகளின் எளிமையே அதன் மற்ற காரியங்கள் அனைத்தையும் விட மனித கணிப்பை மிகவும் பலமாய் கவருகின்றதாய் இருக்கின்றது. அப்போஸ்தலர்களுடைய பலவீனங்கள், தவறுகள், இடறல்கள் குறித்து உண்மையாய் விவரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றதும், அதுவும் தவறுகளுக்கு சாக்கு போக்குகள் சொல்வதற்கு அல்லது தவறுகளுக்கு காரணம் காட்டுவதற்கு அல்லது தவறுகளை பூசி மெழுகுவதற்கு எவ்விதமான முயற்சிகள் எடுக்கப்படாததுமாகிய இச்செயல்களின் நேர்மையையும் நோக்கத்திலுள்ள உண்மையையும் வேறே புத்தகங்களில் பார்ப்பது அரிதான ஒன்றாகும். நம்முடைய இந்த பாடத்திலும் கூட யூதாசினுடைய வெட்கக்கேடான நம்பிக்கை துரோகம் பற்றியும், கர்த்தருடைய இருளான வேளையில் அவரை தனியே விட்டுவிட்டு தனிப்பட்ட பாதுகாப்பை நாடின மீதமுள்ள 11 பேரின் பலவீனம் பற்றியும், பின்னர் இந்த 11 பேரிலும் ஒருவர் அவரை மறுதலிப்பது பற்றியும் உள்ள பதிவுகள் மற்ற புத்தகங்களை காட்டிலும் கவனத்தை மிகவும் ஈர்க்கின்றதாய் இருக்கின்றது. சுவிசேஷ புத்தகங்களின் எழுத்தாளர்கள் ஒருவேளை தங்களது நடத்தைகளுக்கு விளக்கங்களையும் காரணங்களையும் செலுத்தியிருந்தாலும் கூட அது பலியாய் கருதப்பட்டு இருக்காது. ஆனாலும் பதிவுகளானது அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விதத்தில் பலமானதாகவே காணப்படுகின்றது மற்றும் அவர்களுக்காக அவர்களது குறைகளுக்கான விளக்கத்தினை கொடுப்பதற்கு நாம் முற்படுகின்றோம். ஆனால் ஒருவேளை அவர்களே இந்த காரணங்களை கொடுக்க முற்பட்டு இருந்திருப்பார்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதில் நாமும் ஒருவேளை ஆர்வமற்று இருந்திருப்போம். அப்போஸ்தலர்களில் 2 பட்டயங்கள் வைத்திருந்தார்கள் என்றும் கர்த்தருடைய அனுமதியின் பேரில் வைத்திருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களினால் கர்த்தர் மேற்கொள்ளப்படாமல் அவர் தாம் கைது செய்யப்படத்தக்கதாக தம்மையே கையளித்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே பட்டயங்களை வைத்துக் கொள்ளுமாறு கர்த்தரினால் கட்டளையிடப்பட்டு இருந்திருக்கலாம். பட்டயங்கள் கொண்டு வர கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஜோடிப்புக்காக அல்லாமல் பயன்படுத்துவதற்கே என அப்போஸ்தலர் பேதுரு நியாயமாக எண்ணிக்கொண்டு கர்த்தர் மேல் கை போடுவதற்கு முதலாவதாக வந்தவர்களிடம் இருந்து கர்த்தரை பாதுகாக்க தக்கதாக பாராட்டத்தக்கதான தைரியத்தில் பேதுரு தம்முடைய பட்டயத்தை உரையிலிருந்து உருவிக்கொண்டார். தலையை நோக்கம் கொண்டே பட்டயத்தை வீசினார். ஆனால் அநேகமாக காதுக்கு மாத்திரம் பாதிப்பு ஏற்படத்தக்கதாக பட்டயத்தின் வீச்சு தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் பட்டயத்தை பயன்படுத்தக்கூடாது என போதகர் மறுப்பு தெரிவித்து தம்மை அவர்கள் பாதுகாக்க முற்படுவதை மறுத்து வெட்டப்பட்ட சேவகனை சொஸ்தப்படுத்தின போது பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் எத்தகைய ஒரு திகைப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்படியான சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருக்கும் நிலையில் உண்மையுள்ள 11 அப்போஸ்தலர்கள் கீழுள்ள 2இல் ஒன்றை செய்திருப்பார்கள் என நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது, 1இல் போதகருடன் கூடவே காணப்பட்டு அவரை போலவே கைது செய்யப்படுவதற்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இல்லையேல் ஓடி தங்களுடைய தனிப்பட்ட உரிமையையும் பாதுகாப்பையும் தேட வேண்டும். ஆனால் இயேசு இந்த பாதுகாப்பை தமக்கென தேடிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த 11 பலமுள்ள புருஷர்கள் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்தில் காணப்படுகையில் அவர்களிடம் 2 பட்டயங்கள் தான் இருந்த போதிலும் நமது கர்த்தரை கைது செய்யும்படிக்கு வந்திருந்த கூட்டத்தாருக்கு அவர்களால் போதுமான அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பதை நம்மால் உடனடியாக கற்பனை செய்து கொள்ள முடிகின்றது. எனினும் யுத்த களத்தின் பரபரப்புகளும் நடவடிக்கைகளும் தைரியத்தை தூண்டுகின்றதாய் இருக்க உபயோகம் இல்லாமல் நிற்பதற்குரிய கட்டாயத்திற்குள் ஆக்கப்படும் போது ஆயுதங்களுடன் காணப்படும் சத்துருவின் முன்னிலையில் தற்காப்பிற்கென கரம் கூட உயர்த்துவதற்கு அனுமதிக்கப்படாத பட்சத்தில் இது எவருக்கும் சோர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் காணப்படும் போது ஓடி தப்பி விடுவதே இயல்பானதாய் காணப்படும். இன்னுமாக இச்சந்தர்ப்பத்தில் போதகருடைய கருத்தும் இவர்களை போகவிடுங்கள் என்பதாக காணப்பட்டது. ஆகவே சூழ்நிலையை முழுமையாய் கவனிக்கும் போது அப்போஸ்தலர்கள் கோழைத்தனமாக நடந்து கொள்ளவில்லை என்றே கூற வேண்டும். இன்னுமாக
அப்போஸ்தலர்களுடைய சூழ்நிலையை போன்ற சூழ்நிலை ஏற்படுகையில் அப்போஸ்தலர்கள் ஓடிவிட்டது போன்று ஓடிவிடுவதற்கு பதிலாக வேறு விதமாய் நடந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஜனங்களிலே மிகவும் சொற்பமானவர்களுக்கே தெரியும் என சொல்லலாம். நமது கர்த்தரை கைது செய்யும்படிக்கு யூதாசினால் வழிகாட்டப்பட்டு வந்த திரளான மனுஷர்கள் ரோம சேவகர்களாய் இராமல் மாறாக பட்டயங்கள், தடிகள் முதலிய ஆயுதங்களுடன் காணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய வீட்டின் வேலைக்காரர்களும் சேவகர்களும் மாத்திரமே ஆவார். அடுத்த நாளில் ஆசாரியர்களும் பிரதான அதிகாரிகளும் தூண்டிவிடப்பட்ட வேலைக்காரர்களும் ஜனங்களும் இயேசுவை தீர்ப்பு மன்றத்திற்கு முன்பாக கொண்டு வந்து இயேசுவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படிக்கு கேட்பது வரையிலும் பிலாத்துவும் அவருடைய ரோம இராணுவ அதிகாரமும் இயேசுவை கவனத்தில் கொள்ளவே இல்லை. 12 பேரில் யார் இயேசு என்று அடையாளம் காட்டி கொடுத்த யூதாசின் காட்டி கொடுத்தலாகிய இழிவான காரியத்தையும் காட்டி கொடுக்கப்பட்ட பயன்படுத்தின முத்தத்தையும் சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கின்றாய்? முத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கின்றதாய் என்ற நமது கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகளையும் பற்றி பரிசுத்தவானாகிய யோவானின் பதிவுகள் தெரிவிப்பதில்லை. அவர்கள் தேடினவரை இன்னாவிதமாய்தான் அடையாளம் காட்டி கொடுப்பதாக யூதாஸ் பண்ணியிருந்த முன்னேற்பாட்டின்படி யூதாஸ் இயேசுவிடம் வாழ்த்துதல் சொல்லத்தக்கதாக சேவகர்கள் கூட்டத்திற்கு முன்பு கொஞ்சம் தொலைவில் வந்து இருக்க வேண்டும். யூதாசினுடைய நடத்தையை குறித்து வாசிக்கின்ற எந்த உயர் மனமுள்ள நபரானாலும் ஒரு நீதியான கோபத்தின் உணர்வை அடையாமல் காணப்பட முடியாது. இன்னுமாக யூதாஸ் இயேசுதான் மேசியா என்று உறுதியாய் இருந்தாரோ இல்லையோ, ஆனால் மனுஷர்கள் மத்தியிலேயே உயர்குணம் உள்ளவராக அடையாளம் கண்டிருந்த இயேசுவை 30 வெள்ளி காசுகளுக்காக யூதாஸ் காட்டி கொடுப்பது என்பது இழிவான குணம் என்ற உணர்வையும் எவராலும் அடையாளம் காண முடியாது. இந்த அளவுக்கு அக்கிரமத்தின் ஆழத்திற்கு யூதாஸ் திடீரென வரவில்லை என்று கூறுவது தவறல்ல. மாறாக போதகருடன் தொடர்பு கொண்டிருந்த 3 வருடங்களாக யூதாஸின் இந்த எதிர்மாறான பண்பானது அவரை முற்றிலும் கட்டுப்படத்தக்கதாக யூதாசுக்குள் வளர்ந்து கொண்டே வந்தது. யூதாஸ் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவர் நல்ல மனுஷனாகவே இருந்தார். இவருடைய பெயரின் துதி என்ற அர்த்தமானது இவருடைய பெற்றோர்களும் தேவ பக்தி உள்ள மனதை கொண்டிருந்ததையும் இவர் தேவனுக்கு துதி சேரத்தக்கதாக தேவனுடைய செய்தியாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினதையும் யூதாசை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததையும் சுட்டி காண்பிக்கின்றது. இவர் எத்தகைய ஒரு ஸ்லாக்கியத்தையும் வாய்ப்பையும் இப்படி தேவனுக்கு துதி சேர்க்கும் விஷயத்தில் அடைந்திருந்தார். பணத்தின் மீதான ஒரு ஆசையை அல்லது அன்பை இவர் தனக்குள் குடிக்கொள்ள செய்வதே இவருடைய வீழ்ச்சிக்கான ஆரம்பமாய் இருந்தது என சுவிசேஷ பதிவுகளில் உள்ள சிறு சிறு குறிப்புகளில் இருந்து நாம் நியாயமாக அனுமானித்துக் கொள்ளலாம். இந்த தவறான ஆவியை கடிந்து கொள்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பதிலாக இந்த ஆவிக்கு எதிரான வகையில் அன்பையும் இரக்கத்தையும் பரந்த மனப்பான்மையும் நாடுவதற்கு பதிலாக இவர் தன்னுடைய ஜீவியத்தையும் இருதயத்தையும் ஆளத்தக்கதாக சுயநலத்தை அனுமதித்து விட்டார். இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களுக்குமான சிறிய கூட்டத்திற்கு பொருளாளராக இருக்கும் பொறுப்பை யூதாஸ் தெரிந்து கொண்டார் என்று நாம் எண்ணுகின்றோம். ஒருவேளை யூதாஸ் தன்னுடைய சொந்த நிலையை குறித்து போதுமான அளவுக்கு உணர்வுடையவராய் இருந்திருப்பார். ஆனால் இவர் தனக்கு ஏற்கனவே பணத்தின் மீது மோகம் இருக்கும் காரணத்தினால் பணங்களை தான் கையாளுவது என்பது தனக்கு சோதனையாக இருக்கும் என்று உணர்ந்தவராக இப்படியான ஒரு பொறுப்பை ஏற்க மறுத்திருந்திருப்பார். ஆனால் இதற்கு மாறாக யூதாஸ் அப்பொறுப்பை அடைந்தார். பணப்பையையும் அதில் போடப்பட்ட பணத்தையும் சுமந்தவராக காணப்பட்டார். மற்றும் இவர் திருடன் என்று அப்போஸ்தலன் யோவான் நமக்கு தெரிவிக்கின்றார். நம்முடைய விழுந்து போன சுபாவத்திற்குரிய மற்ற ஒழுங்கற்ற தன்மைகள் போலவே இந்த பணத்தின் மீதான ஆசையும் கூட உற்சாகப்படுத்தப்படும் போதும் விருத்தி பண்ணப்படும் போதும் இறுதியில் எல்லைகள் இல்லாமல் போகும் அளவுக்கு அதிகமாய் பலமடைகின்றது. மற்றும் யூதாஸ் தன்னுடைய அன்பான போதகரை மேசியாவை 30 வெள்ளி காசுகளுக்காக விற்று போடுவதற்கு ஆயத்தமானார்.
இப்படிப்பட்ட ஒரு குணத்தை வெறுத்து இழிவாய் கருதி அருவருப்பாக கருதி இதற்கு எதிர்மாறாக நம்மால் முடிந்த மட்டும் நம்முடைய குணலட்சணங்களை கொண்டிருக்க நாடுகின்ற அதே வேளையில் யூதாசை போன்று கர்த்தரை அன்பு கூறுகின்றேன் என்று கூறியும் அவரை விற்று போட்டு காட்டி கொடுக்கின்ற இதே மாதிரியான குற்றத்தை குறைந்த அளவில் புரிகின்றவர்கள் அநேகர் கர்த்தருடைய சீஷர்கள் மத்தியில் காணப்படுவார்கள் என்ற உண்மையையும் நாம் பார்க்க தவறிவிடக் கூடாது. இந்த தவறு சொல்லர்த்தமான விதத்தில் இன்று செய்யப்பட முடியாது என்பது உண்மைதான். எனினும் இதன் ஆவியை அவ்வப்போது பார்க்கலாம் என்பதை வேதனையுடன் நாம் தெரிவிக்கின்றோம். யூதாஸ் காணப்பட்டது போன்று இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கின்ற சிலர், அவருடைய பின்னடியார்கள் என தங்களை அர்ப்பணம் பண்ணியுள்ள சிலர், அவருடைய சத்தியத்தின் ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி உள்ள சிலர் ஒரு பானை கூழுக்காக, அதாவது இந்த தற்கால ஜீவியத்திற்கான நன்மைகளுக்காக, சம்பளத்திற்காக, சமுதாயத்தின் அந்தஸ்திற்காக, மனுஷர் மத்தியிலான கனத்திற்காக, பிரபலம் அடைவதற்காக, பட்ட பெயர்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தரை விற்று போடுவதற்கு விரும்புகின்றனர். யூதாசை போன்று தங்களுடைய உதடுகளை கூட விற்று போடுவதற்கு விரும்புகின்றனர். ஆகவே கர்த்தரை கனப்படுத்துகின்றோம் என்றும் கர்த்தருக்காக ஊழியம் புரிகின்றோம் என்றும் அறிக்கை பண்ணி கொண்டிருந்தும் தேவனுடைய குணலட்சணத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் தவறாய் காட்டுகின்றவர்களுடன் சேர்ந்து கொள்ள விரும்புகின்றனர். கர்த்தரை கொலை செய்ய நாடுபவர்களுடன் சேர்ந்து கலிகூற விரும்புகின்றனர். ராபோஜனத்தின் போது ஆண்டவரே நானோ என்று எழுப்பப்பட்ட கேள்வியை ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது எவ்வளவு நலமாயிருக்கும். இன்னுமாக எவனும் தன்னைத்தான் மன்னித்து கொள்ளும் விஷயத்தில் மிகவும் துரிதமாய் இல்லாமல் இருப்பானாக. ஆனால் ஒவ்வொருவனும் தான் எந்த விதத்தில் ஆகிலும் சத்தியத்தையும் ஜீவியத்தையும் எதற்காகவும் விற்று போட்டு விடாதபடிக்கு தன்னுடைய சொந்த இருதயத்தையும் ஜீவியத்தையும் நடத்தையையும் உண்மையை ஆராய்ந்து தேடி பார்ப்பானாக. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகள் அல்ல. பேதுரு தன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடும்படிக்கு கூறப்பட்டதன் மூலம் நமது கர்த்தர் ஒரு படிப்பினையை ஆழ பதிய வைத்திருக்கின்றார். இப்படிப்பினையானது நல் எண்ணத்தினால் தூண்டப்பட்டுள்ள அவருடைய பின்னடியார்கள் அநேகரால் அது முதல் கற்றுக்கொள்ளப்படுவதற்கு முற்றிலுமாய் தவறப்பட்டு வருகின்றது. மாறாக இருண்ட யுகங்கள் முழுவதிலும் பட்டயங்களும் இராணுவ வல்லமைகளும் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்பவர்களின் சார்பில் உதவிக்கு அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. சில சமயம் அவ்விசுவாசிகளுக்கு எதிராகவும் மற்றும் பெரும்பாலும் சக கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட்டது. பட்டயமானது பெயரளவிலான சபையில் இரத்த அச்ச அடையாளங்களை விட்டுள்ளது மற்றும் இவ்விஷயமானது நமது அருமையான மீட்பர் தம்முடைய பின்னடியார்களுக்கு பரிந்துரைத்த வழியிலிருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்கின்றது என காணும் உலகத்தில் உள்ள சில அவமதிப்பாய் கருதுவதற்கு காரணமாய் இருக்கின்றது. இந்த ஒரு படிப்பினையானது இன்று அனைத்து சபை பிரிவுகளிலும் போர் மனப்பான்மையானது நிலவுகின்றபடியால் பெயரளவிலான கிறிஸ்துவ மண்டலத்திற்கு மிகவும் அவசியமாய் உள்ளது. கிறிஸ்துவ ஊழியர்களின் மற்றும் இன்னும் சிலரின் மரணத்திற்காக புறமதத்தாராகிய சீன மக்களை பலிக்கு பலி வாங்கி கொண்டிருப்பவர்களாக கிறிஸ்தவ தேசங்கள் என அறிக்கை பண்ணிக்கொள்ளும் தேசங்களில் உள்ள போர் வீரர்கள் தான் காணப்படுகின்றனர். புறமதத்தாராகிய ஜனங்களுக்கு முன்னதாக இத்தகைய பாவகரமான கெட்ட மாதிரியை வைத்திருக்கின்றதான கிறிஸ்தவ தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றதான தேசங்களின் இதே பிரதிநிதிகள்தான் தங்களது பொல்லாத நடத்தையின் வாயிலாக இரக்கமும் தன்னடக்கமும் சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள் என உலக அளவ ஒப்புக்கொள்ளப்படுகின்றதான புறமத நாடாகிய ஜப்பான் வீரர்களை காட்டிலும் மோசமானவர்களாக காட்டப்படுகின்றனர். இந்த போர் வீரர்கள் செய்த தவறுகள் கிறிஸ்துவின் காரணத்திற்காக என சொல்வது சரியாக இருக்காது. இவர்கள் கிறிஸ்துவ தேசத்தார் என்பதை நாம் மறுக்கின்றோம். மேலும் இவர்கள் கிறிஸ்துவ போர் வீரர்கள் என்பதையும் நாம் மறுக்கின்றோம். இந்த போர் வீரர்கள் இவ்வுலகத்தின் பிள்ளைகள் என்றும் இவர்கள் இவ்வுலகத்தின் ராஜ்யங்களுடைய பிரதிநிதிகளாக இவ்வுலகத்தின் அதிபதியின் கீழ் போராடுகின்றனர் என்றுமே நாம் கூறுகின்றோம்.
சீன மக்களை பழிவாங்க வேண்டுமென கிறிஸ்துவ ஊழியர்கள் அமெரிக்க அரசாங்கத்திடம் விண்ணப்பம் பண்ணியுள்ளதை நாம் காண்கின்றோம். இன்னுமாக செய்தித்தாள்களில் வெளிவந்துள்ள செய்தியை வைத்து பார்க்கையில் இரக்கத்திற்கான பெரும்பான்மையான வேண்டுகோள்கள் உலக ஜனங்களிடமிருந்து வந்துள்ளதையும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்படியான பெரும்பான்மையான வேண்டுகோள்கள் உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று பேதுருவிடம் கூறின இயேசுவின் பிரதிநிதிகளாய் இருக்க பெயரளவிலான ஊழியர்களிடம் இருந்து வந்துள்ளது. இங்கு நாம் தெரிவிக்க முற்படுவது என்னவெனில், இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே இஸ்ரேலர் அல்லவே என முற்காலத்தில் அப்போஸ்தலர் தெரிவித்தது போல கிறிஸ்துவ மண்டலத்திலுள்ள அனைவரும் கிறிஸ்துவர்கள் அல்ல என்பதே ஆகும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகள் இன்னமும் உண்மையுள்ளதாகவே இருக்கின்றது என நாம் எண்ண வேண்டும். மேலும் எந்தளவுக்கு ஒருவரிடம் அன்பின் ஆவியும் சாந்தமும் நற்பண்புகளும் குறைவுபட்டிருக்கின்றதோ, இந்த குறைவானது அந்த நபர் தன்னை என்னவாக அறிக்கை பண்ணி இருந்தாலும் அந்த நபர் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல என்பதற்கும் உண்மையான சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் அல்ல என்பதற்கும் சான்றாக இருக்கின்றது. இன்னுமாக சத்தியத்திற்கு மாறான ஏதோ சில தவறான சுவிசேஷத்திற்கும் ஏதோ சில மனுஷீக சமய பிரிவுக்கும் ஊழியக்காரன் மாத்திரம்தான் என்பதற்கும் சான்றாக இருக்கின்றது. தேவ பக்தி உள்ளவர்கள் என தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக் கொள்கின்றவர்கள் மத்தியில், அதாவது சிறப்பானவர்களை நாம் நியாயமாய் எதிர்பார்க்கின்றவர்கள் மத்தியில் இரக்கமின்மை, கசப்பு, பகைமை, பழிக்கு பழி வாங்குதல், எரிச்சலின் ஆவி பரவலாய் பரவி காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கசப்பான மற்றும் எரிச்சலின் ஆவிக்கான ஒரு எடுத்துக்காட்டினை அறிவு பெருத்த நம்முடைய இந்த நாட்டில், அதாவது பெரும்பான்மையானவர்களின் கரங்களில் சட்டம் காணப்பட்டு தப்பிப்பதற்கான வழியில்லாத இந்த நாட்டில் பெரிய அளவில் நிலவும் லின்ச் சட்டம் சட்ட விரோதமான நீதிமன்ற முறைமையில் நாம் பார்க்கலாம். இந்த சட்ட விரோதமான நீதிமன்ற முறைமையின்படியான கொலைகளானது நல்நோக்கம் உள்ளவர்களாகவும் சாந்தமானவர்களாகவும் காணப்படுகின்ற அநேக ஜனங்களுடைய இருதயங்களில் எரிச்சலான மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனமான தன்மைகள் ஆழமாய் காணப்படுகின்றது என்றும், இந்த தன்மைகளானது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலான மனங்களில் புதிதாக்குதலினால் மாற்றம் அல்லது மறுரூபம் அடையவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இது எதிர்காலத்தில் எதற்குள்ளாகவோ நடத்திவிடும் என்பதை சொல்வது சிரமமானதாயினும் இது ஒழுங்கின்மையினுடைய ஆவியின் ஒரு பாகமே ஆகும் மற்றும் இது கிறிஸ்துவ மண்டலம் முழுவதும் பரவிவிடும் என்றும், பின்னர் முன்னுரைக்கப்பட்டபடி மகா உபத்திரவ காலம் வரும் என்றும் வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த மகா உபத்திரவ காலத்தின் போது மனுக்குலத்தினுடைய கோபத்திற்கு முன்பாக அனைத்து சட்டமும் ஒழுங்கும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் இந்த எல்லை மீறின தன்மைகளானது சில சமயங்களில் வார்த்தைகளில் மாத்திரம் வெளிப்படுகின்றது. அதாவது பத்திரிகையினுடைய பகுதிகளில் கண்டனத்திற்குரிய விதத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது. கட்டுப்படுத்தப்படாத எண்ணங்கள் மற்றும் அதன் வெளிப்படுத்துதல்களுக்கான உதாரணமாய் நியூயார்க் சன்ஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற கடுமையான மற்றும் நியாயம் கற்பிக்க முடியாத விதத்திலான ஒரு மெத்தடிஸ்ட் கண்காணியின் வார்த்தைகளை கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். பின்வருமாறு: பிராயன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலாமா? இல்லை, 1000 முறை இல்லை, இல்லை என்றே நான் சொல்லுவேன். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் கல்படகில் ஈயப்பாயுடனும் இரும்பு துடுப்புடனும் தேவனுடைய கோபத்தை புயல் எனவும் நரகத்தை வாயில் எனவும் கொண்டிருந்து கடலில் வருவேன். இந்த கண்காணிக்கு ஆதரவாக இந்த வார்த்தைகளே தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த நோய்க்கு எதிரான எந்த மருந்தும் போதுமானதாக இருக்கவில்லை. இம்மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் எந்த ஒரு ஊழியக்காரனும் எவ்விதமான சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களினாலும் வழிநடத்தப்படக்கூடாது. மேலும் இதுவே சகல சிருஷ்டிகளை சித்திரவதை பண்ணிவிடுவதற்கும் கொள்ளுவதற்குமான நம்முடைய
காலங்களிலுள்ள சட்டவிரோதமான நீதிமன்ற கொலை முறைமைக்கான தற்கால பாணியாகும் என்பதை மாத்திரமே நாம் இப்பொழுது சுட்டி காண்பிக்கின்றோம். மேலும் அனைத்து விஷயங்களிலும் ஒழுங்கற்று போவதற்கும், சட்டம் அற்று போவதற்கும், கட்டுப்பாடற்ற போவதற்கும், கிறிஸ்துவ மண்டலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்றும் வேகமாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் பயங்கரமான சீற்றமான எண்ணங்களை சுட்டி காண்பிப்பதற்கும் நாம் குறிப்பிடுகின்றோம். உன் பட்டயத்தை உரையிலே போடு என்றும், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்றும் உள்ள ஆண்டவருடைய கட்டளையை கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்கள் அனைவரும் அதிகமாய் நினைவு கூர்வார்களாக. பிதா ஊற்றும் பாத்திரம். நம்முடைய பாடத்தின் ஆதார வசனமே இந்த முழு பாடத்தினுடைய சாராம்சமாகும். நமது போதகர் அனைத்து விஷயங்களில் ஜெயம் கொண்டவராக வெளிவரத்தக்கதாக அவருக்கு உதவி பண்ணினதும் பரம பிதாவினிடத்திலான அவருடைய கீழ்ப்படிதலுக்கு காரணமுமான கொள்கைகளை இந்த ஆதார வசனமானது மிகவும் அருமையானதாகவும் மிகவும் சுருக்கமாகவும் மிகவும் அழுத்தமாகவும் வெளிப்படுத்துகின்றது. மேலும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் அவருடைய உண்மையான சீஷர்களாய் இருப்பதற்கும் நாடுகின்ற அனைவரும் இவ்வசனத்திலுள்ள கருத்தை சிந்தித்து பார்ப்பது நலமாயிருக்கும். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? இதிலுள்ள கருத்து தெளிவாய் வெளிப்படுத்துகின்றது. தமக்கு காணப்படும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தம்மால் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் தம்முடைய சத்துருக்களினால் தமக்கு ஏற்படுத்தப்படவில்லை என்றும் கர்த்தர் உணர்ந்திருந்தார். தம்முடைய விஷயங்கள் அனைத்திலும் தெய்வீக மேற்பார்வை இருக்கின்றது என்பதை உணர்ந்திருந்தார். மேலும் பிதா அனுமதிக்காத எதுவும் தம் மீது வருவதில்லை என்பதையும் அறிந்திருந்தார். காரணம், பிதா இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்றும் தமக்கென பிதா இந்த பாத்திரத்தில் ஊற்றி இருக்கின்றார் என்றும் இதன் நிமித்தம் அதை பானம் பண்ணுவது தம்முடைய கடமை என்றும் அறிந்திருந்தார். அச்சுறுத்தும் சோதனைகள் மற்றும் சிரமங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் தப்பிக்கொள்வதற்குரிய போக்கை பார்க்கக்கூடாது என்பதை நாம் சொல்ல வரவில்லை. காரணம், நாம் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை என்றும் சோதனையில் தம்முடைய திராணிக்கு மிஞ்சினதாய் இருக்கும் அம்சங்களுக்கு நமக்கு தப்பித்துக் கொள்வதற்கான போக்கும் அருளப்படும் என்றும் உள்ள கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு காணப்படுகின்றது. ஆகவே தீமைக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்தி ஒப்புக்கொடுக்கும் விஷயமானது உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டது என நாம் உணரும் போது உதவி வந்தாக வேண்டும். இல்லையேல் நாம் முற்றிலுமாய் விழுந்து போய்விடுவோம் எனும் நிலைமை வரும் நேரம்தான் நாம் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு எந்த வழியை திறக்கின்றார் என நாம் பார்க்க வேண்டிய நேரமாகும். ஆனாலும் தப்பிக்கொள்ளும் வழியானது நம்முடைய சொந்த வழியாய் இராமல் மாறாக கர்த்தர் ஏற்பாடு பண்ணினதாக இருக்கத்தக்கதாகவும் நாம் நிச்சயத்துடன் காணப்பட வேண்டும். ஏனெனில் ஓர் இடத்திலுள்ள கடமையிலிருந்தும் பரீட்சையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் ஓடிப்போய் விடுவது என்பது வேறு ஏதோ திசையில் உள்ள வேறொரு சோதனைக்குள்ளாகவும் பரீட்சைக்குள்ளாகவும் ஒருவேளை கடுமையான சோதனைக்குள்ளாகவும் விழுந்து விடுவதாக மாத்திரமே காணப்படும். சரீரத்தினுடைய தலைக்கு மாத்திரமல்லாமல் அங்கங்கள் அனைத்திற்கும் பிதா ஊற்றி உள்ளதின் பாகம்தான் இந்த பரீட்சைகள், துன்பங்கள், சிரமங்கள், அவதூறுகள் என்பதை நாம் முன்கூட்டியே அறிந்திட வேண்டும். ஆகவே நாம் நல்ல போர் சேவகர்கள் என துன்பம் சகிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய உடன்படிக்கை மீறாத விதத்திலும் நீதியின் எந்த பிரமாணத்தை மீறாத விதத்திலும் தப்பித்துக் கொள்வதற்கு நியாயமானதாக சரியானதாக சூழ்நிலை ஒன்றை கண்டாலே ஒழிய மற்றபடி கர்த்தர் நம்மீது வரத்தக்கதாக அனுமதிக்கும் எதையும் தைரியமாய் கர்த்தருடைய ஏற்பாடு என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக ஓடிப்போய் விடக்கூடாது. பிதா ஊற்றியுள்ள பாத்திரத்தில் பானம் பண்ணுவதை விரும்புவதை காட்டிலும் கர்த்தருடைய பின்னடியார்கள் கற்றுக்கொள்வதற்கு அவசியமான படிப்பினை வேறு எதுவும் இல்லை. அதாவது நாம் பிதா உடையவர்கள் ஆனபடியினாலும் அபிஷேக பண்ணப்பட்டவரின் சரீரத்தினுடைய அங்கங்களாய் இருக்கின்றபடியினாலும் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பிதா வழிநடத்துகின்றார் மற்றும் வழிகாட்டுகின்றார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுதல் ஆகும். இவ்விஷயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள்
உலகத்தாரிடமிருந்து முற்றிலும் வேறான ஸ்தானத்தில் காணப்படுகின்றனர். உலகத்தாரை பிதா தம்முடைய புத்திரர்களென கையாளுவதில்லை. உலகத்தார் மகிமை, கனம் மற்றும் அழியாமைக்கான பரீட்சையில் இல்லை. மேலும் உலகத்தாருக்கு பிதா இப்பொழுது பரீட்சைகள், சோதனைகள் முதலான பாத்திரங்களை ஊற்றிக் கொண்டிருக்கவில்லை. நாம் ஆசீர்வாதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அவரது பாடுகளில் பங்கடைதலாய் இருக்கிறதல்லவா? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆகையால் கிறிஸ்துவுடன் கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகின்றோம். ஆமென்.